வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டோட பாத்ரூமு. டாய்லெட் பாத்ரூமில் இந்த ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 1 மாதமா இதை க்ளீன் பண்ணல. எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1 மாதம் க்ளீன் பண்ணாமல் இந்த சால்ட்டுலாம் படிகிற மாதிரி நான் 1 மாதம் வச்சுருந்தேன். இந்த 2 டைல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறது ஒரு டைல்ஸ் மட்டும் தான் க்ளீன் பண்ண போகிறேன். அது எந்த கெமிக்கல்னு தான் பார்ப்போம். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கெமிக்கலை நான் பவுலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஊற்றி வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து நான் ஒரு டைல்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். இது டைல்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டைல்ஸு, பாத்ரூம்லாம் உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஈரமாக இருந்தது அப்படின்னா அந்த கெமிக்கல் சரியாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. நீங்கள் எந்த இடத்துல அப்ளை பண்ணுறீங்கன்றதுனும் தெரியாது. அதனால் வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு இது மாதிரி வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பபுள்ஸ் வரும். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு. இதை வந்து கொஞ்சம் இந்த கெமிக்கல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறதுனால கம்பல்சரி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுஸும் மாஸ்க்கும் போடுற மாதிரி இருக்கும். 2த்தையும் நீங்கள் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கெமிக்கல் அலர்ஜி இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து இந்த கெமிக்கலை வந்து நம்ம பாத்ரூமில் இருக்க டேப்பில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் நம்ம வந்து டாய்லெட்டு இந்த டைல்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட்டு நல்லா இருக்குது. டேப்பில் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றனா பார்த்தீங்கன்னா, டேப்பில் இருக்க குரோமிங்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் மேலே இருக்க அந்த குரோமிங் லேயர் வந்து அது எடுத்துகிட்டு உங்களுக்கு பழசு மாதிரி ஆக்கிடும். அதனால் உங்களுக்கு பாத்ரூமோட டேப் வந்து பளபளன்னு இல்லாமல் ஒரு மாதிரி மங்கலாக வந்துடும். அதனால் நீங்கள் டேப்லலாம் இதை யூஸ் பண்ணாதீங்க. வெறும் டைல்ஸில் மட்டும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்ம கெமிக்கல் போட்டு நான் வந்து எந்த விதமான ஸ்க்ரப்பும் ப்ரஷ்ஷும் எதுவுமே போடலை. வெறும் கெமிக்கல் ப்ரஷ்ஷில் மட்டும் அப்ளை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பாருங்கள். இந்த டைல்ஸுக்கும் பக்கத்தில் இருக்க டைல்ஸுக்கும் நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ண டைல்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இதை நான் வந்து 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இது ஒர்க்கிங்கை நான் சொல்கிறேன். இதில் ஸ்மெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் ரிசல்ட்டு என்னவோ நல்லா தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இது என்ன கெமிக்கல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, K2ன்னு ஒரு கெமிக்கல் தான் இந்த கெமிக்கலு. இது வந்து ஜென்ரலாகவே உங்களுக்கு ஹேண்ட் வாஷில் எல்லாத்துலேயும் கிடைக்கிது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹130 ₹140 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இது மாதிரி பல இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.